இருக்கோம்? பார்ட்டு 4 மராத்தியர். ஓகேவா? இப்போது பார்ட்டு 4 மராத்தியர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் நம்ம இதுவரை எதோட்ட பார்த்தோம்? பேஷ்வாக்கள், பாஜ்ராவ் இதெல்லாமே பார்த்துட்டோம். இன்னி முக்கியமான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது தமிழ்நாட்டில் மராத்தியருடைய ஆட்சி. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதனுடைய லிங்கையெல்லாம் நம்ம என்ன கொடுக்குறோம், அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விட்றோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3யோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறோம். நீங்கள் போய் பார்த்துக்கிட்டு தென் இதுக்கு வாங்க, கண்டினியூஷனாக வாங்க. ஓகேவா? நீங்கள் என்னுடைய டெலகிராம் சேராதவங்க சேர்ந்துக்குங்க. டெலகிராம் நீங்கள் போய் சர்ச் பண்ணாலே தெரியும், சத்தியம் டிஎன்பிஎஸ்சி. சப்போஸ் வாட்ஸ்அப்பில் சேரனாலும் சேர்ந்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, எல்லா திங்கட்கிழமையும் சரியாக 9 மணிக்கு தேர்வு வச்சுக்கிறோம். அந்த தேர்வில் யாரெல்லாம் டெஸ்ட் எழுதுகிறாங்களோ எல்லாருக்குமே இந்த மராத்தியர் பிடிஎஃப் அப்படியே பரிசாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம், கிளாஸ்க்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா பரவாயில்ல டிஸ்லைக் போடுங்க. என்னுடைய சேனலுக்கு ஆதரவு தரணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோஸ் உங்களை உடனுக்குடன் வந்து சேரணுன்னா பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் மராத்தியரின் ஆட்சி. கிருஷ்ணதேவராயர் தனது ஆட்சி காலத்தில், கிருஷ்ணதேவராயுடைய ஆட்சி காலம் எப்போ? 1509 1529 நாயங்காரா அமைப்பை உருவாக்கினார். கிருஷ்ணதேவராயர் உருவாக்கிய அமைப்புக்கு பேர் என்னது? நாயங்காரா. இதன்படி செஞ்சி, தஞ்சாவூர், மதுரை என 3 பெரு நகரங்களாக தமிழகம் பிரிக்கப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டில் எப்படி அதாவது தமிழ்நாட்டில் மராத்தியரோட ஆட்சி, மராத்தியர்னு சொன்ன உடனே கிருஷ்ணதேவராயர் தனது ஆட்சி காலத்தில் நாயங்காரா என்ற அமைப்பை உருவாக்கினார். இதன்படி செஞ்சி, தஞ்சாவூர், மதுரை என 3 பெரிய நகரங்களாக தமிழகம் பிரிக்கப்பட்டு இருந்தது. இந்த புதிய முறைப்படி துணைத் தலைவர்கள் பாளையங்காரர்களாக நியமிக்கப்பட்டனர். மதுரை நாயக்கர் மற்றும் தஞ்சாவூர் நாயக்கர்களுக்கிடையே நிலவிய பகை 1673 தஞ்சாவூரில் நாயக்கர் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது. அதாவது மதுரை நாயக்கர் மற்றும் தஞ்சாவூர் நாயக்கர், அதாவது மதுரை நாயக்கருக்கும் தஞ்சாவூர் நாயக்கருக்கும் இடையே நிலவிய பகை வந்து அவங்கள அடிச்சுக்கிட்டாங்க. 1673 தஞ்சாவூரில் நாயக்கர் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது. 1676 மராத்திய தளபதி வெங்கோஜி தன்னை தஞ்சாவூரின் அரசராக அறிவித்து கொண்டார். ஓகேவா? 1676 மராத்திய தளபதி வெங்கோஜி தன்னை தஞ்சாவூரின் அரசராக அறிவித்து கொண்டார். தஞ்சாவூரை ஆட்சி செய்த மராத்தியர்கள், அதுக்கப்புறம் என்னது இன்னும் என்ன பார்க்க போகிறோன்னா, தஞ்சாவூரை ஆட்சி செய்த மராத்தியர்கள் வெங்கோஜி, சாஜி, முதலாம் சரபோஜி, துக்கோஜி, பிரதாப் சிங், துல்ஜாஜி, 2ஆம் சரபோஜி. ஓகேவா? யாரெல்லாம் பார்ப்போமா? வெங்கோஜி, சாஜி, முதலாம் சரபோஜி, துக்கோஜி, பிரதாப் சிங், துல்ஜாஜி, 2ஆம் சரபோஜி. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் தஞ்சாவூரை ஆட்சி செய்த மராத்தியர்கள். அதுக்கப்புறம் 2ஆம் சரபோஜிக்கு பின் தஞ்சாவூர் ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டில் வந்தது. அதாவது இந்த வெங்கோஜி, குங்கோஜி எல்லாம் இருக்குல்லங்க, இதெல்லாமே நீங்கள் ஆர்டர் படி எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. தென் 2ஆம் சரபோஜி, இவர் தலை சிறந்த அரசர். என்னது? இவர் தலை சிறந்த அரசர். இவர் ஜெர்மானிய சமயப்பரப்பு குழுவை சேர்ந்த, இந்த பேர் வாயில் வர மாட்டேங்குது, பிரெட்ரி ஸ்வாட்ஸ் மூலமாக கல்வி பயின்றார். இதை நீங்களே படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மேற்கத்திய அறிவியல் மற்றும் மருத்துவத்தை கையாளும் மருத்துவராகவும் திகழ்ந்தார்.
அனைத்து துறைகளையும் சார்ந்த புத்தகங்களை கொண்ட நூலகத்தை வைத்திருந்தார். இன்னி சரஸ்வதி மகால் நூலகம், இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்நூலகம் நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டு 2ஆம் சரபோஜி மன்னரால் செறிவூட்டப்பட்டது. செறிவூட்டப்பட்டனது மெயின்டெனன்ஸ் பண்ணப்பட்டது. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்நூலகம் ஓகே 18ஆம் நூற்றாண்டில் பிரெஞ்சு மராத்தியர் இடையே நடந்த கடித போக்குவரத்து மற்றும் மராத்திய ஆவணங்கள் எந்த எழுத்துலேருந்து நம்ம நரேந்திர மோடி இருக்கார்ல, அவருடைய பேர் லாஸ்ட் பேர் மோடி எழுத்து வடிவில் எழுதப்பட்டன. 18ஆம் நூற்றாண்டில் பிரெஞ்சு மராத்தியர் இடையே நடந்த கடித போக்குவரத்து மற்றும் மராத்திய ஆவணங்கள் மோடி எழுத்து வடிவில் எழுதப்பட்டன. 2ஆம் சரபோஜியின் நவீன திட்டங்கள். 2ஆம் சரபோஜியுடைய நவீன திட்டங்கள் என்ன? மராத்தி மற்றும் சமஸ்கிருத மொழிகளுக்கான அச்சகத்தை நிறுவினார். 2ஆம் சரபோஜியை போய் பார்க்குறோம். இவர் மராத்தி மற்றும் சமஸ்கிருத மொழிகளுக்கான அச்சகத்தை அதாவது ப்ரெஸ்ஸாக நிறுவினார். சரஸ்வதி மகால் நூலகத்தை மேம்படுத்தினார். சரஸ்வதி மகால் நூலகத்தை மேம்படுத்தினார். நவீன பொது பள்ளிகளை அரசு மூலம் நிறுவி ஆங்கில மற்றும் பிராந்திய மொழிகளில் இலவச கல்வி கற்க வழி செய்தார். இவர் காலத்தில் தரங்கம்பாடி வெயிட்ங்க ஒரு நிமிஷம். இதோட பார்த்தோமா? சரஸ்வதி மகால் நூலகத்தை மேம்படுத்தினார். நவீன பொது பள்ளிகளை அரசு மூலம் நிறுவி ஆங்கிலம் மற்றும் பிராந்திய மொழிகளில் இலவச கல்வி கற்பிக்க வழி செய்தார். இவர் காலத்தில் வாழ்ந்த தரங்கம்பாடி சமூக பரப்பு குழுவை சேர்ந்த அறிஞர் C.S. ஜான் என்பவரை கல்வித்துறையில் நவீன முறைகளை புகுத்த நியமித்தார். ஓகேவா? இவர் காலத்தில் வாழ்ந்த தரங்கம்பாடி சமயப்பரப்பு குழுவை சேர்ந்த அறிஞர் C.S. ஜான் என்பவரை கல்வித்துறையில் நவீன முறைகளை புகுத்த நியமித்தார். 1803ஆம் ஆண்டு 1803ஆம் ஆண்டு தஞ்சாவூரில் கிறிஸ்தவர்கள் அல்லாத உள்ளூர் குழந்தைகளின் கல்விக்காக முதலாவது நவீன பொது பள்ளியை நிறுவினாங்க. ஆதரவற்ற மற்றும் ஏழை மாணவர்களுக்கு இலவச தொடக்க மற்றும் உயர்நிலை பள்ளியை நிறுவினாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்தாங்க? புதிய அல்லது நவீன கல்வி முறைக்காக நவி வித்யா முறையை அரசை நடத்திய இப்பள்ளிகளில், அதாவது பள்ளியில் அதாவது ரொம்ப மாடர்ன் எஜுகேஷனை கொடுக்கணும். அதனால் கவர்மெண்ட் நடத்திய ஸ்கூலில் நவி வித்யா முறையை அறிமுகப்படுத்தினார்கள். யார்? இந்த சரபோஜியா, 2ஆம் சரபோஜி. 1803இல் முக்தாம்பாள் அன்னச்சத்திரத்தை நிறுவினார். 2ஆம் சரபோஜி 1803இல் முக்தாம்பாள் சத்திரத்தை நிறுவினார். அந்த அன்னச்சத்திரத்தில் காலையிலும் மாலையிலும் 2 வகுப்புகளில் 15 ஆசிரியர்கள், பல்வேறு சமூகத்தை சேர்ந்த 554 மாணவர்களும் கல்வி கற்றனர். அதுக்கப்புறம் மாணவர்களுக்காகவும் விலங்குகளுக்காகவும் மூலிகை மருந்துகளை தயாரிக்க தன்வந்திரி மகால் என்ற ஆராய்ச்சி நிறுவனத்தை நிறுவினார். மனிதர்களுக்கும் விலங்குகளுக்குமாக மூலிகை மருந்துகளை தயாரிக்க தன்வந்திரி மகால் என்ற ஆராய்ச்சி நிறுவனத்தை நிறுவினார். 18 தொகுதிகளை கொண்ட மருத்துவ ஆராய்ச்சி புத்தகத்தை சரபோஜி உருவாக்கினார். 18 தொகுதிகளை கொண்ட மருத்துவ ஆராய்ச்சி புத்தகத்தை சரபோஜி உருவாக்கினார்.
குமார சம்புவ சம்பு, தேவேந்திர குறவஞ்சி, முத்ரா ராக்ஷஸ்யா ஆகிய நூல்களை எழுதினார். அதாவது இரண்டாம் சரபோஜியுடைய நூல்கள் எதெல்லாம்? குமார சம்பவ சம்பு, தேவேந்திர குறவஞ்சி, முத்ரா ராக்ஷஸ்யா என்ற 3 நூல்களை எழுதியிருக்கார். ஓகேவா? கர்நாடக இசையில் மேற்கத்திய இசை கருவிகளான கிளாரினட், வயலின் ஆகிய கருவிகளை அறிமுகம் செய்தார். ஓகேவா? இரண்டாம் சரபோஜி கர்நாடக இசையில் மேற்கத்திய இசை கருவிகளான கிளாரினட், வயலின் ஆகிய கருவிகளை அறிமுகம் செய்தார். தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் தமிழ்நாட்டின் முதலாவது வன உயிரியல் பூங்காவை அமைத்தார். தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் தமிழ்நாட்டின் முதலாவது வன உயிரியல் பூங்காவை அமைத்தார். 1832 மார்ச் 7ஆம் தேதி ஏறக்குறைய 40 ஆண்டுகால ஆட்சிக்கு பின் சரபோஜி இறந்து போகிறாரு. அவரது இறுதி யாத்திரையில் 90,000 பேருக்கு அதிகமானவோர் கலந்து கொண்டனர். அதாவது ஒரு கோட்ஸை, முடிசூடிய பல தலைவர்களை நான் பார்த்திருக்கிறேன், ஆனால் இவரை தவிர எவரிடமும் அது இளவரச தன்மையை அலங்கரித்ததில்லை. அப்படி சொன்னது அருட்தந்தை பிஷப் ஹீபரின். அந்த இங்கே இவரின் யாருன்னா இரண்டாம் சரபோஜி. ஒரு வாட்டி கூட சொல்கிறேன், முடிசூடிய பல தலைவர்களை நான் பார்த்திருக்கிறேன், ஆனால் இதுவரை எவரிடமும் அது இளவரச தன்மையோடு அலங்கரித்ததில்லை. அப்படி கூறியாருன்னா அருட்தந்தை பிஷப் ஹீபரி. அந்த இவரேன்னு சொல்லல, அது யார்? இரண்டாம் சரபோஜி. இன்னி கொஞ்சம் காலை கொடுங்க. இவ்வளோ நாளும் நம்ம பார்த்தோம் இல்லை, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, இப்போ பார்ட் 4. இதில் காலக்கோடு 1627 சிவாஜி பிறக்கிறாரு. 1664 சிவாஜி சூரத் நகரை தாக்குறாரு. 1665 புரந்தார் உடன்படிக்கை. 1674 சிவாஜிக்கு முடிசூடப்படுதல். 1680 சிவாஜியின் இறப்பு. 1761 மூன்றாம் பானிபட் போர். 1775 முதல் 1782 வரை முதலாம் ஆங்கிலேய மராத்திய போர். 1803 முதல் 1806 வரை இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர். 1819 முதல் 1817 முதல் 1819 வரை இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர். 1832 இரண்டாம் சரபோஜியின் மரணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன செய்துட்டோம்? எல்லாமே பார்த்துட்டோம். ஓகேவா? சரி, வெயிட் பண்ணுங்கள். இதெல்லாமே பார்த்துட்டோம். இப்போ என்னென்னா, மராத்தியர் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இன்னி என்ன மீதி இருக்குது? பாமினி மற்றும் விஜயநகர பேரரசு, இவ்வளோ தான் மீதி இருக்குது. ஓகேவா? இதை இனி அடுத்த வீடியோவில் நம்ம போட்டுருவோம். இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதாவது பார்ட் 1, பார்ட் 2 எல்லாமே 1 by 1 டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஓகேவா? படித்து நல்லா வாங்க. யாரெல்லாம் டெஸ்ட் எழுதுறீங்களோ எல்லாருக்குமே என்ன செய்கிறோம்? ஃப்ரீயாக பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறோம். ஏன்னா ஆதரவு தரணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் எங்களுடைய வீடியோஸ் உடனுக்குடன் வரணும்னா பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.